உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க அப்படியே மடிச்சு வச்சு. அது என்னங்க ஸ்பெஷல் டிஷ்? அது உங்களுக்கு தெரியாதுல்ல? எப்பவுமே இங்க வாரத்துல ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்யறது வழக்கம். ஓஹோ, இந்த வாரத்துக்கு இன்னைக்கு செய்ய போறோம். ஐ, அப்படி என்ன ஸ்பெஷல் டிஷ் இன்னைக்கு? அதுவா, இன்னைக்கு சாம கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல். சாம கொழுக்கட்டையா? எப்படி இந்த வாழைப்பூ புட்டுன்னு ஒண்ணு செஞ்சீங்கல்ல, அந்த மாதிரியா? ஆமா, சாம கொழுக்கட்டையில நார் சத்து அதிகம், ம்ஹும். ஃபுல்லா புரோட்டீன், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால எல்லாரும் வெயிட் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. அதுதான் இன்னைக்கு செய்ய போறேன். ஓஹோ, ஆமா, வாழைப்பூ புட்டை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா என்ன? உன்னோட ரெசிபி எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாதான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு ஒரு ஆள் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? உங்கள் வாழைப்பூ புட்டு சாப்பிட்டதுனால தானே உங்கள் மெஸ்ஸோட சாப்பாட்டுக்கே பயங்கர ஃபேன் ஆனேன். ம், அடுத்து எப்படா அந்த புட்டை சாப்பிடுவோன்னு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? பாரா, அதனால என்ன? ஒரு நாள் உங்களுக்காகவே ஸ்பெஷலா வாழைப்பூ புட்டு செஞ்சு தந்துட்டா போச்சு. நிஜமா வாங்க சொல்றீங்க? ஆ? ஐ எம் வெயிட்டிங். சரி சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷான சாம கொழுக்கட்டையா செய்ய ஆரம்பிக்கணும். சரி அக்கா, செஞ்சு வைங்க, நாங்க வந்துடுறோம். ஹலோ, என்ன நீங்க மட்டும் போகாம முழிச்சிட்டு இருக்கீங்க? மெஸ்ஸோட ரூல்ஸ் தெரியும்ல, கிளம்புங்க கிளம்புங்க. அடச்சே, எப்படியாவது நைஸா பேசி அவன் எப்படி செய்யறான்னு பார்த்துலான்னு பார்த்தா மிரட்டி விடுறாளே. இப்ப என்ன பண்றது? ஹலோ, இங்க வாங்க வாங்க. வெளிய போலியா? வெளிய போங்க. பேசும்போது என்னெல்லாமோ சொல்றது, ஆனா உண்மையிலே வேற மாதிரி நடந்துக்கிறது. ஹலோ, என்ன சொன்னீங்க? வேற மாதிரி நடந்துக்கிறேனா? அப்படி என்ன உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லிட்டு வேற மாதிரி நடந்துக்கிறேன்? ஏங்க, அன்னைக்கு போன்ல பேசும்போது என்னங்க சொன்னீங்க? நீங்களும் எங்கள ஒருத்தர்னு சொன்னீங்கல்ல. இப்ப யாரோ வெளியாள் மாதிரி வெளில போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க, இப்பவும் நீங்க எங்கள ஒருத்தர் தான். ஆனா பழனி அண்ணன், செல்வி, குட்டி கூட வெளியே தானே இருக்காங்க. அப்போ அவங்களும் நானும் ஒண்ணாங்க. என்னங்க நீங்க? என்ன சொன்னீங்க? ஏங்க, எனக்கு தொழில் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி தானே என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அவங்கள மாதிரியே என்னையும் வெளியில் நிக்க வச்சா நான் எப்போ தொழில கத்துக்கிட்டு எங்க வீட்டுல போய் நான் சொல்லி பிசினஸ்ல ஜாயின் பண்றது? என்னங்க நீங்க? ஏங்க, கடைசி வரைக்கும் மத்தவங்கள மாதிரி நானும் அப்படியே ஓரமா நின்னுட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா? இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், விட்டுருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, அப்படி எல்லாம் இல்லங்க. ஆனா புரியுதுங்க. இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல, அதானே? பரவாயில்ல, விடுங்க. இனிமே உங்ககிட்ட கத்து கொடுக்க சொல்லி நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஓகேவா? உங்களால என் வாழ்க்கை மாறும் நினைச்சேன், ஆனா இனிமே நடக்காது போல இருக்கே. நான் போறேங்க, நான் போறேன். இல்ல 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 நான் போறேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சாரிங்க, உங்களை நான் வெளியாளா பார்க்கல. நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு நினைக்கல. உங்களை நான் முழுசா நம்புறேன். அதுக்கு சாட்சியா இது வரைக்கும் எங்க குடும்பத்து ஆளுங்களை தவிர வேற யாருக்கும் எதுக்காகவும் இந்த ரெசிபி எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாதுங்கிற என் அம்மாவோட வாக்க மீறி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறேன்.
அவளோட வாழ்க்கையில எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான். ஐயோ, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. என் பையன் தங்கமான பையன். இந்த சின்ன வயசுல இவ்ளோ பெரிய நிர்வாகத்தை கட்டி காப்பாத்துறவன் அவன். உங்க பொண்ணையும் நிச்சயமா நல்லபடியா வச்சு காப்பாத்துவான். என்ன, அவன் என்கிட்ட சொல்லி இருந்தா முறையா நானே உங்க வீடு தேடி வந்து பேசியிருப்பேன். எங்க கிட்ட சொல்லாம கூட உங்க மெஸ்ஸுக்கு வந்துட்டான். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் உண்டாயிடுச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏங்க பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? தம்பி அங்க வந்ததுல எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்ல. நாங்களே தமையந்திக்கு தம்பிய பிடிச்சிருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லி 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமான்னு கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நான் கூட தமையந்திக்கு என் பையனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாம எப்படி உங்ககிட்ட வந்து பேசுறதுன்னு தயங்கிக்கிட்டே இருந்தேன். தமையந்திக்கும் என் பையனை பிடிச்சிருக்குன்னா உடனே 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.